இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியா ரயில்வேலா இரண்டில் எந்த மாதிரியான ஜாப் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த 1 மினிட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டுலமே எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் நிறைய இருக்குது. எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎல் இருக்குது உங்களுக்கு, சிபிஓஎஸ்ஐ இருக்குது உங்களுக்கு, ரயில்வே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்டிபிசி இருக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்க்குலாம் எனி டிகிரி முடிஞ்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் ஜூனியர் இன்ஜினியர் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு பிடெக்ல ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ண முடியாது. இதுவே ரயில்வே அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இது கீழே நிறைய டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு. பட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். மற்றபடி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் வேகன்சியில் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனல் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா